மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். கார்த்திகை தீபம் அப்கமிங் பார்த்தோன்னா ஒரு சூப்பரான ஹிண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ ரீசெண்ட் டைம்ஸாகவே ரொம்பவே நல்லா சூப்பராக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்கமிங்கில் ரேவதியோடைய மேரேஜ் சீக்வன்ஸ் நோக்கி தான் ரொம்ப நாளாகவே கதைக்கெல்லாம் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுலேயுமே வந்து கார்த்திக் வந்து நலங்கு வச்சது அண்ட் எஸ்பெஷலி கார்த்தி அண்ட் மயில் வாகனம் இவங்க காம்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. அதுவுமே மயில் வந்து வேற லெவலில் காமெடி பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி அவர் பண்ண சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸான ரோல். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபன்னான அந்த ரோலுக்கு வந்து செட் ஆவாரா அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து அடாப்ட் ஆகிட்டாரு அந்த ரோலுக்கு. அது மட்டும் இல்லாம தாத்தா அண்ட் பாட்டிக்குமே வந்து அவர் வாக்கு கொடுத்திருக்காரு. கண்டிப்பா ரேவதிக்கும் கார்த்திக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஈவன் இப்போதைக்கு கார்த்திக்கு பார்த்தோன்னா ஹோல் ட்ரூத்மே தெரிஞ்ச ஒரே பர்சன் வந்து மயில் மட்டும்தான். அதனால அவருமே வந்து அங்க இன்விடேஷன்ல அவர் தனியா வந்து கார்த்தி பேர் அடிச்சாரு. இங்க வந்து நலங்கு வைக்கிறதுக்குமே வந்து நம்ம சாமுண்டீஸ்வரியோட தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லி முறை பையனா அவர் தான் வந்து ரேவதிக்கு நலங்குமே வச்சாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நடுவில் வந்து ஒரு புது ட்விஸ்டா சந்திரா இருக்காங்க இல்லையா, அவங்க இல்ல சிவனாண்டி அண்ட் சந்திரா ரெண்டு பேரும் பிளான் பண்ணி கார்த்தி மேல எப்படியாவது பழைய சுமத்தி ஊரை விட்டு அமைச்சிடணும்னு பிளான் பண்ணாங்க. அந்த பொண்ணுமே வந்து கார்த்தி தான் கிட்ட தப்பா நடந்துக்க பிஹேவ் பண்றாரு அப்படின்னு சொல்லி பழியெல்லாம் போட்டு பஞ்சாயத்தையுமே கூட்டிட்டாங்க. அங்க வந்து அந்த வயசான ஒரு தாத்தாவா ஐ மீன் ஜிஎம் குமார் சார் என்ட்ரி கொடுக்க இருக்காருன்னு ஆல்ரெடி அப்டேட் கொடுத்திருந்தா இல்லையா, அவர் வந்து பஞ்சாயத்து தலைவர் மாதிரி அன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுக்குறாரு போல. அவர் தான் வந்து தீர்ப்பு கொடுக்க போறாரு. கார்த்தி தான் வந்து தப்பு பண்ணாரா இல்ல அந்த பொண்ணு மேல தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி. பட் நாளைக்கு எபிசோடோட ப்ரிவியூ பார்க்கும்போது அவர் வந்து இன்னைக்கு சீரியல் எண்ட் ஆகும் போதே அந்த டயலாக் சொல்லிட்டாரு, கார்த்தி மேல தான் தப்பு இருக்குன்ற மாதிரியே அவர் வந்து சொல்றாரு. பட் கண்டிப்பா ஏதாவது ட்விஸ்ட் இருக்கும் நாளைக்கு எபிசோட்ல. ஸோ இப்போ வரைக்கும் கார்த்திக் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு அங்கே எந்த ஒரு சாட்சியுமே கிடையாது. ஸோ ஏதோ ஒரு பெரிய ட்விஸ்டோட இன்னைக்கு வந்து சீரியல் என் பண்ணுறாங்க. நாளைக்கு தான் அது என்ன ட்விஸ்ட் அப்படின்றது நமக்கு தெரிய போகுது. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கா. இப்போ அப்கமிங் ஹிந்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு மட்டுமே கார்த்திகோடைய ரகசியம் எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சு. இப்போ மற்றும் ஒரு பர்சனுக்கு தெரிய வருது. எஸ், நம்ம ரேவதியோடைய அப்பா கேரக்டர் ராஜராஜன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கார்த்திக் தான் அவருடைய மருமகன் அப்படின்ற உண்மை, அதாவது அவங்களுடைய சிஸ்டருடைய சன் அப்படின்ற உண்மை வந்து தெரிய வந்துடுது. இந்த ரகசியம் அப்கமிங்ல என்னடா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் ஹிண்ட் இருக்கு. சோ ஹிண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்த்திக் என் மருமகனா அப்படின்னு ராஜராஜன் கேக்குறாரு. உடையும் ரகசியத்தால் நடக்க போவது என்ன அப்படின்ற மாதிரி அந்த ஹிண்ட்டை முடிச்சிருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அவங்க மாமா இருக்கார் இல்லையா ராஜராஜனுக்குமே உண்மை தெரிய வந்துடும். அவருக்கு தெரிய வந்தா அவ்வளவு பெருசா எதுவும் இம்பாக்ட் எல்லாம் கிரியேட் ஆக போறது இல்ல. அவருக்கு சந்தோஷம் தான். உண்மையா சொல்லணும்னா அவங்க அப்பா ஃபேமிலி கூட போய் சேரணும், சிஸ்டர் கூட எல்லாம் பேசணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருக்கு. சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இது பெரிய பூகம்பமா வெடிக்கும். ஈவன் அவங்க சிஸ்டர் வேற யாருக்கு தெரிஞ்சாலும் அது பெருசா நடக்கும். பட் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா இன்னுமே அவர் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவர் மேரேஜுக்குள்ளேயே மயிலுக்கும் அவங்க அப்பாவுக்கும் மட்டும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு அவங்க வந்து இன்னுமே ஹெல்ப் பண்ணுவாங்க போல. ரெண்டு பேரும் சேர்ந்து கார்த்தியை எப்படியாவது ரேவதி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. இன்னொரு சைடு மகேஷ் அண்ட் மாயா அவங்களுடைய முகத்திலேயே கார்த்தி எப்படி கிடைக்க போறாரு. எப்பயே நலங்கு ஃபங்க்ஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கே மேரேஜ் இருக்கும். மேரேஜ் எபிசோட்ல ஷூட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ சூன் அது ரிலேட்டடா அப்டேட்ஸ் கிடைச்சா ஷேர் பண்றேன். ஸோ கார்த்தி எப்படி இந்த பழியில இருந்து மீண்டு வர போறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.